ஹே மகாஸ், ஐம் பேக். ரொம்ப நாளாச்சு ரிவ்யூ கொடுத்து சில பர்சனல் ஒர்க்னால என்னால் தொடர்ந்து ரிவ்யூ பண்ண முடியல. ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. வரப்போகிற காலங்களில் நிறைய படங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த எபிசோடில் மணி சார் டைரக்ஷனில் கமல் சார் சிம்பு நடிப்பில் வெளிவந்திருக்கும் டக் லைஃப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாயனுக்கு அப்புறம் கமல் சாரும் மணி சாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 38 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் டக் லைஃப்ல தான் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அதனாலேயே இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு மட்டும் இல்ல, எதிர்ப்புகளும் வரதான் செய்யுது. அந்த எதிர்பார்ப்புலாம் ஃபுல்ஃபில் பண்ணாங்களான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்துருவோம். 1994 நியூ டெல்லியில 2 கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பெரியவர் சின்னவர்னு. அதாவது நாசரும் கமலும் டெல்லியவே ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் குடியிருப்பு பகுதியில் இவங்களுக்கும் போலீஸுக்கும் ஒரு கன் ஃபைட் நடக்குது. அந்த கன் ஃபைட்ல சிம்புவோட அப்பா இறந்து போயிடுறாங்க. சின்ன பையனான சிம்புவா கமல் கவசமா பயன்படுத்தி போலீஸ்ல இருந்து தப்பிச்சு போறாரு. அதனால சிம்பு அவரே வளர்க்குறாரு. கமலுக்கு கவசமா இருக்கிற சிம்பு ஒரு நாள் கமலுக்கே வில்லனா மாறுறாரு. அது ஏன்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, படம் ஆரம்பிச்சதும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் காட்டுறாங்க. ஆஹா, 1994 நடக்கிற கதைக்கே பிளாக் அண்ட் ஒயிட்டா, சரி பிளாஷ்பேக்னா அக்செப்ட் பண்ணிக்கோன்னு பார்த்தோம்னா, கமல் சாரோட இன்ட்ரோ அற்புதமா இருந்துச்சுங்க. டிஏஜிங் பண்ணி மனுஷன் சூப்பரா அழகா வந்துட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அங்கே கட் பண்ணி 2016 கதை ஸ்டார்ட் ஆகுது. ஜெய்சல்மர்ல சிம்புவோட இன்ட்ரோ சும்மா அல்டிமேட்டா இருந்துச்சு. ஆகா, படத்தை கலப்ப போறான் என்னன்னு நினைச்சு உட்கார்ந்தோம்னா அங்கேதான் ஒரு ட்விஸ்ட். த்ரீசாவோட இன்ட்ரோ, அப்புறம் கமல் சார் கேரக்டரோட சேர்ந்து கதையும் படுத்துக்குச்சு. அப்புறம் அந்த கதையை தட்டி எழுப்பி கொஞ்சம் லேட்டா பிக்கப் பண்ணி ஸ்ட்ராங்கா கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்ரோ பிளாக் அந்த அளவுக்கு ஒன்றும் பிரமாதமா இல்லை, ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்கதாங்க செஞ்சுச்சு. சரி செகண்ட் ஹாஃப் ஆச்சு நல்லா இருக்கும்னு நினைச்சோம்னா, போஸ்ட் இன்ட்ரோல் ஃபைட் ஒன்று சூப்பரா இருந்துச்சு. ஆகா, படத்தை மிரட்டி விட்டாங்கடா, செகண்ட் ஹாஃப் இந்த படத்துல நல்லா இருக்கும்டா அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்தோம்னா அதான் இல்லை, கொஞ்சம் லேக் அடிக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பழிவாங்கிற சீன்ஸ் தான். ஒரு சீன் நல்லா இருக்கு, ஒரு சீன் படுத்துக்குது. கிளைமேக்ஸ்ல ஒரு வெறித்தனமான ஃபைட்டு, அப்புறம் ஒரு டிராஜிக்கான எண்டு. அப்படியே படத்தை முடிச்சிருந்தா கூட படம் நல்லா இருந்திருக்கும். போஸ்ட் கிளைமேக்ஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க, படத்துக்கு ஒட்டவே இல்லை. இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். மணி சார் டைரக்ஷனுங்க, மனுஷன் ஏகப்பட்ட ப்ரெஷர்ல இருந்திருப்பாரு போல இருக்கு. பிரசன்டேஷன்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேல தான் சொதப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியும். நிறைய இடத்துல டயலாக் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. பொதுவா மணி சார் படங்கள்ல டயலாக் கம்மியா விசுவல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இந்த படத்துல விசுவல்ஸ் கம்மியா டயலாக் ஜாஸ்தியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும். ஒன்று மணி சார் இல்லைன்னா கமல் சார், 2 பேருமே ஜீனியஸ். இந்த படம் மணி சார் படமாவும் இல்லாம கமல் சார் படமா இல்லாம 2 கட்டான ஒரு படமா வந்திருக்கு. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். சினிமாட்டோகிராஃபி ரவி கே சந்திரன் சார், படத்தோட மெயின் ஹீரோ இவர் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங் விசுவல்ஸ், ஆடியன்ஸை திரையில இருந்து கண்ணை எடுக்கடாம பாத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். மணி சார் கூட சேர்ந்து 2வது படம் ஒர்க் பண்றாரு. கன்னத்தில் முத்தமிட்டல கம்பேர் பண்ணா இந்த படம் கொஞ்சம் கம்மி தான் சொல்ல முடியும். அந்த படத்துல விசுவல்ஸ் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும், இந்த படத்துல கொஞ்சம் கம்மி தான். அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா. மியூசிக் ஏஆர் ரஹ்மான், பாட்டெல்லாம் தாறுமாறு ஹிட்டு. சிங்கிஜா பாட்டுக்கு மொத்த தேட்டரும் வைப் பண்ணாங்க. முத்தமலை சாங்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா சின்மைக்கும் தீக்கு நடந்த பஞ்சாயத்துல மொத்த பாட்டையும் தூக்கிட்டாங்க போல. படத்துல அந்த பாட்டே காணா. பிஜிஎம் ஒரு சில இடத்துல நல்லாவே இருந்துச்சு. முக்கியமா சிம்புக்கு போட்ட அந்த வில்லனிசம் பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா விண்வெளி நாயகா பாட்டு தான் படத்துல ஒட்டவே இல்லை. போஸ்ட் கிளைமேக்ஸ்ல வச்சிருக்காங்க. இப்படி ஒரு நல்ல பாட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுச்சு. 5 வண்ண பூவே அங்கங்கே பிச்சு போட்டிருந்தாங்க. மொத்தத்துல ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கே படத்தை சேவ் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். 8 அடி பாந்தியா, நீ 16. எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத் பண்ணியிருக்காரு. படத்தோட மெயின் வில்லனே இவர் தான். ஸ்லோவான ஸ்கிரீன் பிளே கேள்விப்பட்டிருப்போம், ஸ்லோவான எடிட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். ரொம்ப நார்மலான ஒரு எடிட்டிங் தான் பண்ணியிருந்தாரு. படம் ரொம்ப லென்த்தியா ஃபீல் ஆனதுக்கு இவர் ஒரு காரணம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா கமல் சார் பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்ல தேவையே இல்லை, பிரிச்சு மேய்ஞ்சு விட்டுருவாப்புல. இந்த படத்துலையும் அப்படித்தான். ஆனா அவரோட கேரக்டர் ஸ்கெட்ச் தான் ரொம்ப சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும். த்ரீசா கேரக்டரை கூப்பிட்டு வந்து அந்த கேரக்டரவே சாகடிச்சிட்டாங்க. த்ரீசா கேரக்டர் மட்டும் இல்லைன்னா இந்த கேரக்டர் வந்து வேல் நாயக்கர் மாதிரி நின்று பேசியிருக்கோம். ஸ்ரீராமிக்கு லிப்லாக் சீன்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லைன்னு தோணுச்சு. எந்த வகையில இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஒரு பெரிய மனசுக்கு, அதுவும் டான் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய மனசுக்கு இப்படியா கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணுவாங்க? பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன்ல கமல் சாரை காட்டும் போது சூப்பரா இருந்துச்சு. டிஏஜிங் பண்ணி அவ்வளவு எங்கா இருந்தாரு, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஃபுல் படமாவே எடுத்திருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. சிலம்பரசனோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. ஆனா அவரோட கேரக்டர் ஸ்கெட்ச் தான் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும். அவ்வளவு ஸ்ட்ராங்காவே எழுதவில்லை.
கமல் சாருக்கும் சிம்புக்கும் உள்ள ஒரு பாண்டிங் சரிவர காட்டவே இல்லை. 2வது கமல் கேரக்டர் மட்டும் இல்ல, சிம்பு கேரக்டரையும் சாகடிச்சது திரிஷா கேரக்டர் தான். நான் ஏன் சொல்றேன்னு படம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். திரிஷா கேரக்டர் இந்த படத்துக்கு தேவையில்லாத அணின்னு தான் சொல்லணும். அவங்க பேர் இந்த படத்துல காந்திமதியா, ராஜேஸ்வரியா, இல்ல இந்துராணின்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்லிட்டேனா? படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Adam, I am your only Adam. நாசர், ஜோர்ஜ் ஜார்ஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க கேரக்டர் ஸ்கெச் பண்ணியிருக்காங்க. வையாபுரி, பக்ஸ் இவங்கெல்லாம் கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. திரிஷா கேரக்டர் தூக்கிட்டு அபிராமி கேரக்டரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. டெக்னிக்கலி அவுட்ஸ்டாண்டிங்கான படம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ரைட்டிங்ல தான் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் ஒன்று சொல்றேன். சேத்தன் ஒரு சீன்ல வருவாரு, அவருக்கு பின்னாடி அசோக் செல்வன் வருவாரு. சேத்தனோட டைலாக் டெலிவரி, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அசோக் செல்வனோட சீனியர் தான் சேத்தன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த சீன் முடியும் போது அசோக் செல்வனை பார்த்து சேத்தன் சொல்லுவாரு, என்ன பாஸ் இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஆஹா, இவள் நேரம் இவரை பாஸ் நினைச்சிட்டு இருந்தீங்க, அப்ப இவர் பாஸ் கிடையாதான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரிதான் மொத்த படமுமே இருந்துச்சு. இந்தியன் 2 வந்ததுக்கு அப்புறம் இந்தியன் தாத்தாவோட பிரஸ்டீஜ் எப்படி குறைஞ்சிச்சோ அதே மாதிரிதான் தட் லைஃப் வேர்ல்ட் நாயக்கரோட பிரஸ்டீஜ குறைச்சிச்சுன்னு தான் சொல்ல முடியும். சில விரசமான காட்சிகளும் நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியோட பாக்குறதா இல்லையான்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3/5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். திஸ் இஸ் கன்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கன்காட். படத்துல ஒரு சீன் ஒன்று வரும். வடிவுகரசியை வீட்டுக்கு வெளியே சேர் போட்டு உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரிதான் படம் பார்க்குறவங்க நிலைமையும். படம் பாருங்க, புரியும்.